Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3551 டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கான ஆன்சர்ஸான லெக்சர் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது நம்ம சேனலில் நம்ம ஆல்ரெடி எல்லா யூனிட்ஸுக்கான, அதாவது எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே வந்து லெக்சர் வீடியோஸும் நிறைய சப்ஜெக்ட்ஸுக்கு போட்டுட்ருக்கோம். மறக்காமல் முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸோ எல்லா பிளேலிஸ்டையுமே செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரிமிட்டிவ்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்யூனிகேஷன். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்னெல்லாம் விஷயம், என்ன பிரிமிட்டிவ்ஸ் வந்து தேவைப்படுது டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டேஷனுக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போற விஷயம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும், சென்ட் அண்ட் ரிசீவ். சென்ட் என்ன பண்ணும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறது தான். சென்ட் வந்து ஒரு ப்ராசஸர்ல இருந்து இன்னொரு ப்ராசஸருக்கு எனக்கு ஒரு டேட்டா வந்து சென்ட் பண்ணுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சென்ட்ல என்ன ரெண்டு விஷயம் இருக்கும்னா டெஸ்டினேஷன் அண்ட் பஃபர். பஃபர்ன்றவங்க எனக்கு சென்ட் பண்ண முன்னாடி என் டேட்டாவை நான் எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோனோ அந்த இடத்த சொல்றேன். அடுத்து டெஸ்டினேஷன்றவங்க என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட டேட்டாவை வந்து நான் சென்ட் பண்றேன். யாருக்கு அப்படின்னா டெஸ்டினேஷன், ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா, கடைசியா ஒருத்தவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்க போறது இந்த டெஸ்டினேஷன். ஓகே, அடுத்து ரிசீவ். ரிசீவ் யார்கிட்ட இருந்து முதல்ல ரிசீவ் பண்ணும், சோர்ஸ் கிட்ட இருந்து, யூசருடைய பஃபர் கிட்ட இருந்து எனக்கு ஒரு டேட்டாவை ரிசீவ் பண்ணுது. ஓகேவா, இது வந்து தான் இந்த ரெண்டு ஆபரேஷன் தான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ என்னெல்லாம் நாலு விஷயம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, there are 4 cases, 4 primitive distributed communication இருக்கு. blocking, non blocking, synchronous, asynchronous. ஓகேவா, இந்த நாலு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ blocking, non blocking, synchronous, asynchronous, அதுல மொத்தம் 4 மாடல் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். என்னன்னு பார்த்தோம்னா blocking synchronous send, non blocking synchronous send, blocking asynchronous send, non blocking asynchronous send. இந்த 4 மாடலும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, மோஸ்ட் பிளாக்கிங்னா என்ன, நான் பிளாக்கிங்னா என்ன, சிங்க்ரோனஸா என்ன, அசிங்க்ரோனஸ்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக்கிங் அப்படின்றப்ப என்ன, ஒரு விஷயத்த நான் கொண்டு போய் பிளாக் பண்றேன் அப்படின்னா என்ன சொல்வேன், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பிளாக் பண்றேன் அப்படின்னா நீ ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு நான் தடுக்கிறது தான் பிளாக்கிங் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, அப்போ என் விஷயத்த, என்னுடைய விஷயத்த யாரும் தடுக்க கூடாது. அதே ஒன்று சொல்லலாம், எனக்கு அஃபெக்ட் பண்ற மாதிரி என்னுடைய ஒரு ப்ராசஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ப்ராசஸையும் அந்த விஷயத்தையும் நீ அஃபெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ண வரேன்னா நான் ஒன்னு தடுப்பேன். ஓகேவா, கரெக்ட் தானே? அதுதான் நம்ம பிளாக்கிங் அப்படின்னு சொல்றோம். ஈஸியா சொல்லணும்னா ஐ கேர் ஃபார் மை டாஸ்க். ஓகேவா, நான் ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கேன், அந்த விஷயத்தை வந்து நான் காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்றேன், அதை தான் நான் பிளாக்கிங் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, அடுத்து நான் பிளாக்கிங். நான் பிளாக்கிங் அப்படின்னா நான் ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஆக்ஷனை நீங்க யார் எனக்கு தடுத்தாலுமே எனக்கு பரவாயில்ல. ஓகேவா, நீங்க என்ன செஞ்சாலுமே எனக்கு பரவாயில்ல, நான் அதை பத்தி டேக் கேர் பண்ணிக்கல. ஓகேவா, ஐ டு நாட் டேக் கேர் ஆஃப் மை ஓன் டாஸ்க். நான் ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்றேன், அந்த டாஸ்க்கை பத்தி நான் கவலைப்படல, அது நடந்தா நடக்குது, நடக்காட்டி போகுது அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன். இதை வந்து நம்ம நான் பிளாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் சிங்க்ரோனஸ். சிங்க்ரோனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களோட நம்ம சொல்லுவோம்ல, ஒரு வைப் வந்து செட் ஆகுது, சிங்க்ரனஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா எனக்கும் இவனுக்கும் நல்ல சிங்க் இருக்கு, அதனாலதான் நாங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் சிங்க்ரோனஸ். உங்களுக்காக நானும் எனக்காக நீயும் இருக்கா அப்படின்ற ஒரு சிங்க்ரனஸ் வந்து இருக்கிறது. ஓகேவா, ஐ கேர் ஃபார் யூ, யூ கேர் ஃபார் மீ, உன்னை நான் பாத்துக்கிறேன், என்ன நீ பாத்துக்கோ அப்படின்னு ஒரு கூட்டமைப்புல ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யறது சிங்க்ரோனஸ் அப்படின்னு சொல்றோம். அசிங்க்ரோனஸ்னா அதுக்கு ஆப்போசிட். ஓகேவா, நான் உன்னை கவனிச்சுக்க மாட்டேன், நீ என்ன பாத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்றது தான் இந்த அசிங்க்ரோனஸ் விஷயம் அப்படின்றது. இந்த 4 கேசஸ் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப இந்த பிரிமிட்டிவ்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்ல இதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சென்ட் ரிசீவ் யார் யார் பண்றா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பிளாக்கிங், இந்த நான் பிளாக்கிங், சிங்க்ரோனஸ், அசிங்க்ரோனஸ் தெரிஞ்சுக்கிறோம். அதுல மாடல்ஸ் இருக்கு, பிளாக்கிங் சிங்க்ரோனஸ் என்ன, நான் பிளாக்கிங் சிங்க்ரோனஸ் என்ன, பிளாக்கிங் அசிங்க்ரோனஸ் என்ன, நான் பிளாக்கிங் அசிங்க்ரோனஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், மெசேஜ் வந்து சென்ட் அண்ட் ரிசீவ்னு ரெண்டு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும் கம்யூனிகேஷனுக்கு. சென்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும், ரிசீவ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சென்ட் ப்ரிமிட்டிவ்ல 2 பேராமீட்டர் இருக்குன்னு சொன்னோம், டெஸ்டினேஷன் அண்ட் பஃபர் இந்த யூசர் ஸ்பேஸ். ஓகே, சென்டில் என்ன பண்ணும், ஒரு இடத்துக்கு வந்து என்னோட யூசர் பஃபர்லேருந்து ஒரு விஷயத்தை சென்ட் பண்ண போகுது, அந்த சென்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா டெஸ்டினேஷனுக்கு போய் சேரும். அதுவே ரிசீவ் என்ன பண்ணும், 2 வச்சிருக்கும், சோர்ஸ் ஃப்ரம் த டேட்டா ரிசீவ் அண்ட் யூசர் பஃபர் இன்டு த டேட்டா. அந்த யூசர் பஃபர்லேருந்து வர டேட்டா என்ன
என்ன இருக்கோ அது தென் சென்ட் பண்றேன். ஓகேவா? உங்களுக்கு சிம்பிளா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா சென்ட் இருக்கு, ரிசீவ் இருக்குமா. ஓகேவா? நான் இங்க இருந்து இங்க சென்ட்ல யார் இருப்பா அப்படின்னா எனக்கு சோர்ஸ் இருப்பாங்க தென் யூசருடைய பஃபர் இருப்பாங்க. ஓகேவா? என்னோட டேட்டாவை அங்கதான் நான் ஸ்டோர் பண்ணிருப்பேன். ரிசீவ்ல யார் இருப்பான்னு கேட்டா டெஸ்டினேஷன், நான் ஒரு இடத்து இலக்கு வச்சிருக்கேன், அந்த ஃபைனல் இடத்துக்கு நான் போக போறேன், அந்த டெஸ்டினேஷன் தென் என்ன இருக்கும் அப்படின்னா என்னுடைய கலெக்டட் டேட்டா, கலெக்ட் பண்ண டேட்டா இருக்கும். ஓகே, இங்க என்ன பண்ணுவாங்க, சென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டா என்னோட டெஸ்டினேஷனுக்கு என்னோட டேட்டாவை கொடுக்கணும். யாரோட டேட்டானா யூசர் பஃபர்ல இருக்க டேட்டாவை கொடுக்கணும். ரிசீவ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய டேட்டாவை ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோர்ஸ்ல இருந்து யூசர் பஃபர்ல இருந்து வரக்கூடிய டேட்டாவை ரிசீவ் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட தான் நம்ம இங்க இந்த பேரால மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த சென்ட் பிரிமிட்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ரெண்டு விஷயம் இருக்கு. பஃபர்ட் ஆப்ஷன் அண்ட் அன்பஃபர்ட் ஆப்ஷன் அப்படின்னு ரெண்டு இருக்கு. பஃபர்ட் ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னா நம்மளோட யூசர் பஃபர் டு டேட்டா வந்து நம்ம ஒரு யூசர் பஃபர் வச்சிருக்கோம், அதுல இருந்து கர்னல் பஃபர் மெயின் பஃபருக்கு மாத்துறது. கர்னல்னா நம்ம சிஸ்டம்ல வச்சிருக்க பஃபர், அந்த பஃபருக்கு நான் மாத்துறது வந்து அந்த கர்னல் பஃபருக்கு மாத்துறது வந்து இந்த பஃபர்ட் ஆப்ஷன் சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா வந்து காப்பி ஆகும். கர்னல் பஃபர்ல காப்பி ஆகி யூசர் பஃபர்ல இருந்து கர்னல் பஃபருக்கு காப்பி ஆகி கர்னல் பஃபர்ல இருந்து தான் எனக்கு நெட்வொர்க் ஷேர் ஆகுது அடுத்த டெஸ்டினேஷனுக்கு. பட் அன்பஃபர்ட் ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா வந்து டேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூசர் பஃபர்ல இருந்து நெட்வொர்க் கொடுத்துறத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அன்பஃபர்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இங்க மொத்தம் நம்ம 4 விஷயம் சொன்னோமா. ஃபர்ஸ்ட் சிங்க்ரோனஸ் பிரிமிட்டிவ்னா என்னன்னு சொன்னோம். சென்ட் அண்ட் ரிசீவ் ஆபரேஷன் நடக்குது, ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் வித் ஈச் அதர், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சுக்குவாங்க. உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? So the process for the send primitive complete only after invoking the process learn that other corresponding receive primitive. அதாவது ஒரு சென்ட் ஆபரேஷன் நான் பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸரை நான் ப்ராசஸ் வந்து சென்ட் பண்ணிருக்கேன், அங்க ரிசீவ் ஆகி ரிசீவர் எனக்கு ஒரு கமாண்ட் கொடுத்தாதான் நான் திரும்ப அடுத்த ஆபரேஷனை என்ன பண்ண முடியும்னா சென்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி மியூச்சுவலா ரெண்டு பேரும் பேசி வச்சு நீங்க ஒன்னு பண்றீங்கன்னா கரெக்டா கொண்டு போறதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்றோம்னா சிங்க்ரோனஸ் பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்றோம். அதுவே அசிங்க்ரோனஸ் பிரிமிட்டிவ்னா என்ன பண்ணும், அடுத்தடுத்து ப்ராசஸ் அமுச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து அவங்களுக்கு ரீச் ஆனாலும் சரி ரீச் ஆகலனாலும் சரி அதை பத்தி இவங்களுக்கு கவலை இல்லைன்ற மாதிரி இருக்கிறது அசிங்க்ரோனஸ் பிரிமிட்டிவ். ஓகேவா? பிளாக்கிங் பிரிமிட்டிவ் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கோம், எனக்கு ஒரு விஷயம் வேண்டாம், இந்த இடத்துல வந்து என்ன நான் பாதுகாத்துக்கணும், இங்க கரெக்டா இல்லைன்னா நான் அந்த இடத்துல நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறது. ஓகேவா? அந்த இடத்துல ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடுது. இது பிளாக்கிங் பிரிமிட்டிவ். நான் பிளாக்கிங் மீன்ஸ் என்ன பண்ணாலும் எனக்கு தேவையில்லை, ரிட்டர்ன் பேக் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன விஷயம் நான் செய்யறேனோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், அது என்ன தப்பானாலும் ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்தது. இது நான் பிளாக்கிங் பிரிமிட்டிவ். ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட 4 மாடல் இருக்குன்னு சொல்லியிருக்கோமா. என்னென்ன பிளாக்கிங் சிங்க்ரோனஸ் சென்ட் இருக்கு, நெக்ஸ்ட் பிளாக்கிங் சிங்க்ரோனஸ் அண்ட் பிளாக்கிங் ரிசீவ் இருக்கு, நான் பிளாக்கிங் சிங்க்ரோனஸ் அண்ட் நான் பிளாக்கிங் ரிசீவிங் இருக்கு, பிளாக்கிங் அசிங்க்ரோனஸ் அண்ட் நான் பிளாக்கிங் அசிங்க்ரோனஸ் அண்ட் மொத்தம் 4 மாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்த்தோம்னா பிளாக்கிங் சிங்க்ரோனஸ் அண்ட் பிளாக்கிங் ரிசீவர்ல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நமக்கு 4 விஷயம் நடக்க போகுது. ப்ராசஸர் பஃபர் கர்னல் ஆகி இருக்கு, தென் கர்னல் பஃபர் ப்ராசஸர். ஓகேவா? என்ன இருக்கும் அப்படின்னா இது ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கு, இவங்க அடுத்து ரிசீவருக்கு இங்க போறதுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் இருக்காங்க, ரிசீவர் இருக்காங்க, இவங்க சென்டர் இவங்க ரிசீவர். ஓகேவா? சோ முதல்ல ஒரு விஷயத்தை நான் சென்ட் பண்றேன். இங்க என்ன பிளாக்கிங் சிங்க்ரோனஸ் அண்ட் மியூச்சுவலா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிறாங்க, ஒரு விஷயம் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நீ அடுத்த விஷயத்தை சென்ட் பண்ணணும்னு. பட் அங்க பிளாக் ஆகுது. எப்படி அப்படின்னா இப்ப நான் ஒரு யூசர் சென்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு பிளாக்கிங் ஆகி அவங்க கொடுத்த அடுத்த டேட்டாவை செக் பண்ணி தான் எனக்கு நெக்ஸ்ட் வந்து ரிசீவரே வாங்குவாங்க. அதே மாதிரி ரிசீவர் கிட்ட இருந்து ஒரு விஷயம் போகுது அப்படின்னா எனக்கு பிளாக்கிங் நடக்கும். ஓகேவா? காப்பி பண்ணி டேட்டாவை பிளாக் நடந்து அடுத்து வந்து எனக்கு ரிசீவர் கிட்ட சென்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிளாக்கிங் சிங்க்ரோனஸ் சென்ட், பிளாக்கிங் ரிசீவ்னு சொல்றோம். அதுவே நான் பிளாக்கிங் சிங்க்ரோனஸ் சென்ட் அப்படின்றப்ப எனக்கு எந்த ஒரு இடத்துலயுமே தடப்படாது என்னோட டேட்டா. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, எனக்கு ஒரு விஷயம் இங்க வந்திருக்கு அப்படின்னா நான் பிளாக்கிங் சிங்க்ரோனஸ் சென்ட்ல என்ன ஆகும்னா இங்க எனக்கு ஒரு டேட்டா கம்ப்ளீட் ஆகுதுன்னா அடுத்தடுத்து இங்க வந்துருது. ஓகேவா? அதே மாதிரி என்ன ஆகும்னா ரிசீவர் கிட்ட ஈஸியா வந்து கேரி ஆயிக்குது. ஓகே, திரும்ப வந்து அந்த டைம் வந்து ரொம்பலாம் எடுத்துக்கல. அதே மாதிரி இங்க ஒரு டேட்டா போகுது அப்படின்னா தென் ஈஸியா ரிசீவர் கிட்ட ரிசீவ் ஆகுது. ஓகே, இங்க பாருங்க, இங்க ஒரு லைன் இருக்கும், இங்க திரும்ப மேல போற லைன் இருக்கும், இங்கே இருக்காது. ஓகேவா? அதுதான் ரெண்டுக்கு இடையில ஒன்னான டிஃபரன்ஸ். இங்க பிளாக்கிங் சிங்க்ரோனஸ்க்கும் நான் பிளாக்கிங்க்கும். பிளாக்கிங்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டேட்டா ஒரு டைம் வந்து சென்ட் பண்ணி அதை பிளாக் பண்ணி பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. இங்க அப்படி கிடையாது. நான் பிளாக்கிங்ன்றப்ப எத்தனை தடவை வேணா சென்ட் பண்ணலாம். சோ என்னோட டேட்டா எப்படி சென்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, டபுள் டைம்ஸ் வந்து என்னோட டேட்டாஸ்லாம் மூவ் ஆயிருக்கு. இதை தான் நம்ம பிளாக்கிங் அண்ட் நான் பிளாக்கிங் சிங்க்ரோனஸ் அப்படின்னு சொல்றோம்.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளாக்கிங் அசிங்க்ரோனஸ் சென்ட், நான் பிளாக்கிங் அசிங்க்ரோனஸ் சென்ட். ரெண்டுமே அசிங்க்ரோனஸ் சென்ட் தான். அதில் பிளாக்கிங் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நான் பிளாக்கிங் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளாக்கிங் இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட டேட்டா சென்ட் ஆகுது அப்படின்னா இங்கே ரிசீவர்கிட்டையும் போகும். தென் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சென்ட் கம்ப்ளீஷனுக்கும் என்னோட டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடுது. ஓகேவா, இது வந்து என்னன்னா பிளாக்கிங்ல. ஓகேவா, அடுத்து நான் பிளாக்கிங் அசிங்க்ரோனஸ் சென்ட் எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் என்னோட டேட்டா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பஃபர் கர்னலுக்கெல்லாம் மூவ் ஆகாது. நீங்க அந்த ஆரோ மார்க்கிங் கவனிக்கணும். தென் பஃபர் கிட்ட போய் கர்னலுக்கு போய் பஃபருக்கு போய் சென்ட் ஆகுதா இல்லை நேரனுக்கு போயிடுதா அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளோட டேட்டாஸ் எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு. இது ரெண்டுக்கும் இல்லை வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ நான் பிளாக்கிங்க்கும் பிளாக்கிங்க்கும் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா ஜஸ்ட் இவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பிளாக்கிங் சிங்க்ரோனஸ்ல ஆட்டோமேட்டிக்காக என்னோட டேட்டா ஒரு தடவை சென்ட் ஆகுதுன்னா கரெக்டாக சிங்க்ரோனஸ்ல அவங்க போய் ரிசீவரை ரீச் ஆயிடுச்சுன்னா ரிசீவர்லேருந்து சென்டுக்கு ரீச் ஆகுதான்னு கரெக்டாக செக் பண்ணுறது. பட் நான் பிளாக்கிங் சிங்க்ரோனஸ் சென்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டா 2-3 தடவை கூட அந்த பிளாக்கிங் எதுவுமே இல்லாதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா அசைன் ஆகி போய்கிட்டே இருக்கும். இது நான் சிங்க்ரோனஸ்ல. ஓகேவா, அதே நான் பிளாக்கிங்ல அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாக்கிங் அசிங்க்ரோனஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா கரெக்டாக வந்து மூவ் ஆகுதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் மூவ் ஆகுறது, தென் டபுள் டைம் மூவ் ஆகுறது நான் பிளாக்கிங் அசிங்க்ரோனஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான டெக்னிக். ஸோ இவ்வளோதாம்மா நமக்கு ப்ரிமிட்டிவ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்பவே சிம்பிள் ஒன் அப்படி தான். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.